என்ன பண்றது, எல்லாருமே இந்த உலகத்துல சுயநலமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையில இவங்களுக்கு தெரியாத வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நம்மள அசிங்கப்படுத்திட்டே தான் இருக்க போறாங்க. சீக்கிரம் அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நாம ஒரு நல்ல வழியை யோசிக்கணும். இப்போ உன் டைம் முடிஞ்சா என் ஸ்கோரை நீ பீட் பண்ணி காட்டு பார்க்கலாம். அவ்வளவுதானே, இதெல்லாம் எனக்கு சிம்பிள் மேட்டர். ஓ, அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கா உனக்கு? நம்ம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா? நான் ஸ்கோரை பீட் பண்ணிட்டேனா நீ என்ன தருவ? நாளைக்கு டாடி எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை நான் உனக்கு கொடுத்துறேன். அப்படியா? அப்போ ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நீ என்கிட்ட சொன்னத அப்படியே திரும்ப சொல்லு பாப்போம். ஏ காவ்யா, இப்போ எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சுத்தமா இல்ல, அதனால தான் வீடியோ எடுக்கிறேன். நீ இந்த மாதிரி சொல்லி என்ன எத்தனை தடவை ஏமாத்திருக்க. இனிமே ஏமாற மாட்டேன். உன் பாக்கெட் மணிய என்கிட்ட குடுக்கறேன்னு சொன்னதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும்ல. ஓ, அதுதான் இது. அப்பதானே நீ என்ன ஏமாத்துற கூட இந்த வீடியோ காட்டினா மத்தவங்க நான் சொல்றத நம்புவாங்க. அதுக்கு தான் சொல்லு சொல்லு. சரி காவ்யா, இந்த கேம்ல நீ என்னை விட அதிகமா அதுல பாயிண்ட்ஸ் எடுத்தினா டாடி எனக்கு கொடுக்கற பாக்கெட் மணிய நான் உனக்கு கொடுத்துறேன். ஓகே ஓகே ஓகே. மத்தவங்க நாம சொல்றத நம்பணும்னா ஒரு வீடியோ ப்ரூஃப் இருந்தா போதும்ல. இது நல்ல ஐடியாவா இருக்கு. நமக்கு ஏன் இது இவ்ளோ நேரம் தோணல? பக்கத்து வீட்டாக்கா இங்க வரலனா என்ன, நாம அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட இந்த மேடம பத்தி பேச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க எல்லா விஷயத்த பத்தியும் பேசுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாம நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டா போதும். அந்த வீடியோவை போட்டு காட்டியே எழில் சாருக்கும் மத்தவங்களுக்கும் உண்மை என்னன்னு நிரூபிச்சிடலாம். சார், நீங்க நான் சொல்லும் போது நம்பலல. இன்னைக்கு உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவை நீங்களே பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன்னு உங்களுக்கே புரியும். ஐயோ, என்னது வீடியோ ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கியா? சும்மா காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்னும் ஜோக்கர் இல்ல எப்பயும் காமெடி பண்றதுக்கு. சார், நீங்க நான் காட்ட போற வீடியோவை பாருங்க, அப்புறம் உங்களுக்கே புரியும் நான் காமெடி பண்றேனா இல்ல சீரியஸா பேசுறேன் நானு. சரி சொல்லு, நான் பாக்குறேன். முதல்ல அந்த வீடியோ என்னன்னு சொல்லு. நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் பேசிட்டு இருந்தத அவங்களுக்கே தெரியாம போன்ல ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அடி பாவி, எனக்கே தெரியாம நம்ம பேசிட்டு இருந்தது வீடியோ எடுத்துட்டியா நீ? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அப்போ நீ இந்த பிளானோட தான் வீட்டுக்குள்ள வந்தியா? சரி சொல்றேன், நீ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி கொடு, நான் பாக்குறேன். ஐயோ, எழில் இந்த வீடியோவை பார்த்தா பெரிய பிரச்சனையாயிருமே. அவர் எப்படியாவது இந்த வீடியோவை பார்க்க விடாம பண்ணணும். ஏதோ ப்ளே பண்ணி கொடுக்குறேன் சார், நீங்களே பாருங்க. எழில், அவதான் ஏதோ சொல்றானா, நீங்களும் எதுக்கு அந்த வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்றீங்க? அவன் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இல்ல மனோ, அந்த வீடியோவை பார்த்துட்டா சுடர் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிரும். சரியா? அதை செக் பண்ணி தான் பாத்துருவோமே. சுடர், அந்த வீடியோ காமி. சரிங்க சார். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எழில் வீடியோ பார்க்க கூடாதே, என்ன பண்ணலாம்? அந்த 2.0 பவரால நீங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். எப்படி தீபா? திரும்பவும் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியணும்ன்ற எண்ணத்தோட இப்ப நான் சொல்ல போற மந்திரங்களை ரொம்ப உறுதியா உள்வாங்கினீங்கன்னா இதை நம்மளால சாத்தியப்படுத்த முடியும். இப்ப நமக்கு இந்த சூப்பர் பவர் வந்துருச்சுன்னா அதை வச்சு எழில வீடியோ பார்க்க முடியாம பண்ணிடலாம். இந்தாங்க சார், பாருங்க. என்ன சுடர், இந்த வீடியோல ஒண்ணுமே தெரியல. சார், என்னாச்சு? வீடியோ தான் இருக்கே சார்.
இருங்க நானே ப்ளே பண்ணி கொடுக்குறேன். போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. போடா போடா புண்ணாக்கு போடாத எப்படி இது அந்த வீடியோக்கு பதிலா வேற வீடியோ ப்ளே ஆகுது? நான் தான் சொன்னேன்ல இவன் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவளுக்கு ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு, அதான் இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா. மனோ சும்மாரு. இங்க பாரு சுடர், நான் உன்கிட்ட எந்த ப்ரூஃபும் கேட்கல. அதே போல உன்னை மென்டல்னு சொல்லி அசிங்கப்படுத்தவும் இல்லை. இப்ப நீயாவே எதையோ யோசிச்சுட்டு எதுக்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற? இந்த பாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல ஃப்ரீயா ஜாலியா இரு. இந்த ப்ராப்ளம் தானாவே சரியாயிடும். யூ காட் தட்? மனோ பை. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. நம்ம கரெக்டா தானே வீடியோ எடுத்தோம். அது எப்படி கரெக்ட் ஆச்சு? ச்சே, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தப்பாவே நடக்குது? சாரி சுடர், உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ரொம்ப சாரி.